ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த உள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அத்தியாயம் 27வது வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் என்று வருகிறது. இந்த வேத பகுதியில் 24வது வசனத்திலிருந்து மிக சிறியவைகள் அற்பமானவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கிறது என்று ஆகூர் பேசுகிறார். ஆகூருடைய மனதிலே கர்த்தருடைய ஆவியானவர் 4 சிறிய ஜீவிகளை ஞாபகப்படுத்துகிறார். மனுஷன் கற்றுக்கொள்வதற்கு அவைகளிடத்தில் ஞானம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த ஞானம் ஆண்டவர் அந்த ஜீவிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதித்து வைக்கிற எறும்பு. கோடை காலத்திலேயே மழை காலத்திற்கும் வேண்டிய ஆகாரத்தை அது திட்டமிட்டு சேகரிக்கிறது. ஒன்று கூடி அது சேர்த்து வைக்கிறது. நல்ல நோக்கத்தோடு கூட, தூர காட்சியோடு கூட, தூரத்து சிந்தையோடு கூட திட்டமிட்டு செய்கிறது. மனிதனாகிய நாம் இந்த பூமியிலிருந்து ஒரு நாள் நாம் போய்விடுவோமே. ஆத்துமாவை குறித்து அறிவு மனுஷனுக்கு வேண்டும். இந்த ஆத்துமா எவ்வளவு விலையேற பெற்றது. மரணத்திற்கு பின்பு நாம் எங்கே போகிறோம்? போகிற இடம் திரும்பி வர முடியாத ஒரு தூரத்துக்கு நாம் போகிறோம். அப்படியானால் அதற்கான ஒரு ஆயத்தம் வேண்டாமா? எறும்புகளிடமிருந்து நமக்கு ஒரு ஞானம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவைகள் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. நாம் நம்முடைய நித்தியத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் குழிமுசல்கள். சத்துவமற்றவைகள், பலவீனமானவைகள், வல்னரபிள், so weak creature. சாதாரணமான பலவீனமான ஒரு சின்ன ஜீவி. ஆனால் அவைகள் மிக ஜாக்கிரதையோடு கூட தாங்கள் பலவீனமானவர்கள் என்று அறிந்து கண்மலைகளில் உள்ள வெடிப்புகளில், இடுக்குகளில் தங்களுடைய வீட்டை வைத்துக் கொள்ளுகிறது. தங்களுடைய கண்கள் எப்பொழுதும் ஒரு கண் எதிரியின் மேலேயும் இன்னொரு பக்கம் தன்னுடைய பாதுகாப்பான இடத்தை பற்றியும் கவனத்தோடு கூட நடந்து கொள்ளுகிறது. வெகு தூரம் போவதில்லை, மேய்ச்சலுக்கு வெகு தூரம் போவதில்லை. இது மீறியும் சில நேரங்களிலே சில பட்சிகள் அல்லது சில மிருகங்கள் கையில் அது சிக்கிவிடத்தான் செய்கிறது. என்றாலும் மிகுந்த கவனத்தோடு அவைகள் செயல்படுகிறது. கண்மலை இடுக்குகளில், வெடிப்புகளில் அது பாதுகாப்பை தேடிக்கொள்ளுகிறது. எவ்வளவு தன்னுடைய பாதுகாப்பை குறித்து அது அறிந்து வைத்திருக்கிறது. அது எப்பொழுதும் தன்னுடைய பாதுகாப்பான அந்த கண்மலையை சார்ந்து வாழ்கிறது. மனிதன் தேவனை சார்ந்து வாழ்வது எவ்வளவு அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப பாடமும் கடைசி பாடமும் ஒன்றுதான், தேவனை சார்ந்து கொள்வது. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் வேர்களை கால்வாய்கள் ஓரமாய் விடுகிறதும், உஷ்ணகாலம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போன்றிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை சார்ந்து கொள்வது எவ்வளவு பாக்கியமானது. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டவன். மூன்றாவது, இன்றைக்கு நாம் கவனிக்கக்கூடிய இந்த ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். இது ஒரு 5 வார்த்தைகள்ல, ராஜா 1, இல்லாதிருந்தும் 2, பவுஞ்சாய் 3, புறப்படுகிற 4, வெட்டுக்கிளிகள் 5 வார்த்தைகளில் ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆகூர். அந்த வெட்டுக்கிளியிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ராஜா இல்லாதிருந்தும்
பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். ஞானத்திற்கு ஒரு அடையாளமாக இவைகள் இருக்கிறது. இதை நம்ம வெட்டுக்கிளிகள், கிராஸ் ஹோப்பர்ஸ், லோக்கஸ்ட் அப்படின்னு எல்லாம் நம்ம ஆங்கிலத்தில் இதை படிக்கிறோம். வெட்டுக்கிளி, சில நேரங்களில் விட்டில், இது தத்தி தத்தி நடக்கக்கூடியவைகள், துள்ளி துள்ளி போகக்கூடியவைகள். நம்ம பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒருவேளை பச்சை புற்கள் இலைகள் இருக்கிற இடங்கள்ல ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று நீங்களும் நானும் பார்த்துருப்போம். இவைகள் பொதுவாக தனியாய் வாழ விரும்புகிறவைகள். தனித்து வாழ்வதில் ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட இருப்பவைகள். இனப்பெருக்கத்திற்காக சிறிது நேரம் சேர்ந்தாலும் திரும்பவுமாக பிரிந்து கொள்ளும். தனியாகவே இருக்கும். தனியாகவே வாழக்கூடிய இந்த சின்ன ஜீவி சில நேரங்களில் ஏதாகிலும் கால சூழ்நிலைகளினால், இக்கோலாஜிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஏதோ ஒரு மாற்றத்தினால, கால சூழ்நிலை மாற்றங்கள் வரும்பொழுது ஆகாரம் தேடி சில நேரங்களில் இவைகள் ஒன்று சேர்ந்து விடும். இது பொதுவாக நாம் படிக்கக்கூடிய, நாம் பார்க்கக்கூடிய சின்ன 1-2 அங்கே உள்ள வெட்டுக்கிளிகள் அல்ல, பாலைவன வெட்டுக்கிளிகள் என்று இருக்கிறது. 1 அங்குலத்திலிருந்து 4 அங்குலம் வரைக்கும் பெருசாக இருக்கக்கூடியது. 1 கிராம் எடையிலிருந்து 2 கிராம், 3 கிராம், இப்படி 8 கிராம் வரைக்கும் எடை உள்ளது. இவைகளுடைய பின்கால்கள் நல்ல பலமானவைகளும் நீளமானவைகளுமாக இருக்கிற அப்படின்னால் அதால் துள்ளி போக முடியும். அதிகமாய் துள்ளி துள்ளி கால்னால் நல்ல மிதிச்சு எவ்வி பறந்து கொஞ்ச தூரத்தில் நின்றோம். 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இது பறக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 75 கிலோமீட்டர் வரைக்கும் ஆனால் பறக்க முடியும்னு சொல்கிறாங்க. கால சூழ்நிலைகள்னால ஆகாரத்திற்காக சில நேரம் இவங்க திடீர்னு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்துட்டா பெரிய படையாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுடைய குணமே மாறிவிடுகிறது. தனியாக வாழக்கூடிய சிந்தனையுள்ள, அதில் ரசனையுள்ள, அதில் இன்பம் கண்ட இந்த வெட்டுக்கிளிகள் திடீரென்று ஒன்று சேரும்போது அந்த கூட்டமைப்பை மிகவும் விரும்புகிறது. அந்த கூட்டமைப்பில் அழகாய் செயல்படுகிறது, இணைந்து செயல்படுகிறது. இயக்கத்திலே எல்லாம் ஒன்று சேர்ந்து அற்புதமாய் ஒத்துழைப்போடு நடந்து கொள்ளுகிறது. ஒருவருக்கொருவர் பலம் சேர்க்கக்கூடியவைகளாக இருக்கிறது. அதனுடைய குணமாக இருக்கிறது. அதனுடைய நிறம் கூட மாற்றிக்கொள்ளுகிறது. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே நிறத்தில் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது. இப்படி அதற்குள்ளே ஆக்கி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு இன்ஸ்டிங்க்ட் அதற்குள்ளே இருக்கிறது. அது திடீரென்று மாறி கூட்டமைப்புக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிறது. இப்பொழுது அவர்கள் பெரும் படையாக மாறிவிடுகிறார்கள். 1 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு கூட ஒட்டுமொத்தமாய் பறக்கிறது. 1 சதுர கிலோமீட்டர் என்றால் 1 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம். அதான் 1 சதுர கிலோமீட்டர். இந்த 1 சதுர கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து போகக்கூடியவைகள். 1 சதுர கிலோமீட்டர்ல 8 கோடி வெட்டுக்கிளிகள் சேர்ந்து பறக்குமா. பெரிய இரைச்சலை ஏற்படுத்துகிறது. அது செத்தைகளை எல்லாம் எரிக்கக்கூடிய பெரிய அக்னியினுடைய ஒரு இரைச்சல் அதிலிருந்து வருகிறது. ஒரு இராணுவத்தினுடைய முழக்கம் அங்கே ஏற்படுகிறது. வேதத்தில் பாருங்கள், ஆண்டவர் இவைகளை பெரிய சேனையாக பயன்படுத்தி இருக்கிறார். பார்வோனை தன்னுடைய பக்கமாய் திருப்புவதற்கு, அவனுக்கு ஒரு மனந்திருப்புதலை கொடுப்பதற்கு, மனந்திருப்புதலுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எகிப்து தேசத்துக்கு கொடுப்பதற்காக வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். வாதையாக மட்டும் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களுடைய மனந்திருப்புதலுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பதற்காக ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை பயன்படுத்தினார். அதுபோல யோவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே வெட்டுக்கிளிகளை கர்த்தர் பயன்படுத்தி அவருடைய முழு ஆதாரத்தை ஆண்டவர் அழித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது. இது எல்லாமே இந்த வெட்டுக்கிளிகள் முட்டையிட்டு அதனுடைய வளர்ச்சியின் பல பரிமாணங்கள். பச்சை புழு இந்த புழுக்களை தாங்களே தாங்கி வயிற்றோடு பிடித்து கொண்டு வெட்டுக்கிளிகள் வேகமாய் பறக்கிறது. 3 அல்லது 4 மாதங்கள் தான் இது உயிரோடு இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த 3-4 மாதங்களுக்குள்ளே 400 மடங்காக அது பெருகி விடுமா. அவ்வளவுக்கு அது பெருகக்கூடியது. 4 மாதங்களுக்குள்ள பல மடங்கு அது பெருகி விடுகிறது. இதில் புரதச்சத்து அதிகம் இருக்கிறது என்று சொல்லி சில நாடுகளிலே இதை ஆகாரமாக கூட உட்கொள்ளுகிறார்கள். இதை பற்றி எழுதியிருக்கிறது பாருங்க. இது உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா 6வது வசனம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அத்தியாயத்தில் 6வது வசனம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. ஆண்டவர் பேசுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. பின்னால் எழுதியிருக்குது அது எப்படி போகுமா, அதுக்கு முன்னாடி நிற்க முடியாதாம். 4வது வசனம், 2வது அதிகாரம் 4வது வசனம். அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்னியின் ஜுவாலையின் இரைச்சலை போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சலை போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருகி போகும். வெட்டுக்கிளிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணங்கள் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். இப்படித்தான் நுழைந்தது. யோவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் எல்லா வெஜிடேஷனும், எல்லா விளை பொருட்களும், விளைச்சலும் அழிக்கப்பட்டு எல்லாம் காய்ந்து தீர்ந்து போயிற்று. என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீரென்று எங்கிருந்தோ புறப்பட்டு வந்த பெரிய அளவிலான வெட்டுக்கிளிகள் எல்லாவற்றையும் கருகச் செய்து விட்டது. அதனுடைய கால்கள் ரம்பங்களாகவே இருக்கிறது. அதனால் அறுத்து விடுகிறது. அறுத்து கையிலே பிடித்து சாப்பிடுகிறது. குருத்துக்களை அத்தனையும் தின்று விடுகிறது. பட்டைகளை எல்லாம் தின்று விடுகிறது. மிக மோசமான நம்முடைய இந்தியாவில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு 2019 ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்ட பெரிய வெட்டுக்கிளியுடைய பெரிய கூட்டம் ஈரானுக்கு வந்து, ஈரான்லேருந்து பாகிஸ்தான் வந்து, பாகிஸ்தான்லேருந்து குஜராத் வந்துருச்சு. பெரிய கூட்டம். குஜராத் ராஜஸ்தானை உண்டு இல்லைன்னு ஆயிடுச்சு. 2020 டிசம்பர் மாசத்துல இருந்து குஜராத்தில் 17,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் உள்ள எல்லா ஜீரக விவசாயத்தையும் அழிச்சு போட்டுது. இது மாதிரி நடந்ததில்லை. 17 வருஷத்துக்குள்ள இப்படி நடந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. ராஜஸ்தானுடைய மேற்கு பகுதியில் 3,50,000 ஹெக்டேர் பரப்பில் உள்ள எல்லா காய்கறிகள், விவசாயம் எல்லாம் இவைகளால் நாசப்படுத்தப்பட்டது மே மாதத்தில் சொல்றாங்க. இப்படி திரள் திரளாய் வருகிறது. இந்த வெட்டுக்கிளிகள் எப்படி செயல்படுகின்றன, எப்படி அவைகள் இயங்குகின்றன என்பதிலிருந்து ஒரு 2 பாடம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று, அவைகளிடம் காணப்படுகிற அந்த டிசிப்ளின், அது நம்மை வியக்க வைக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஞானம் அவைகளிடத்தில் இருக்கிறது.
அது முதலாவது அவைகளிடம் காணப்படும் அந்த ஒழுங்கு, வரிசை. இங்கே நாம் கவனித்தோம் அல்லவா? அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல் ஓடும். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யுத்த வீரரை போல் மதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும், ஒன்றை ஒன்று நெருங்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். இவைகளை குறித்து நம்ம கவனிக்கும் போது இதுக்கு ராஜா கிடையாது, இராணுவ தளபதி கிடையாது, தலைவர் கிடையாது. ஆனால் இவைகள் ஒழுங்காக செயல்படுகிறது, ஒற்றுமையா அற்புதமாய் செயல்படுகிறது, ஒன்றோடு ஒன்று மோதுவதில்லை. என்ன சம அளவிலே அது பறக்கிறது பாருங்கள். எங்க இறங்கணும், எப்ப எழும்பணும், எல்லாம் அழகாய் இயங்குகிறது. ஒண்ணு கூட ஒத்துழைப்பு கொடுக்காமல் போவதே இல்லை. இதனுடைய ஒழுக்கம் அபாரமானது. தனியா இருக்கக்கூடிய நேரத்தில் தனியா இருக்குது, தனிமையை அதிகம் விரும்புகிறது. சேர்ந்து விட்டால் அதனுடைய குணமே சுத்தமாய் மாறிவிடுகிறது. இந்த பிசியாலஜி, அதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அவர்களுடைய அந்த உடல் சிந்தைகள் மாற்றங்கள்ல பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இந்த ஒழுங்கை பற்றி நம்ம நினைக்கும் போது நமக்கு ஒழுங்காய் நடக்க வேண்டியது எவ்வளோ அவசியமா இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவர் எழுதுறாரு, பிலிப்பிய சபையை ரொம்ப பாடுபட்டு நிறுவினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவருடைய 2வது சுவிசேஷ பயணத்தில், மிஷனரி பயணத்தில் இந்த சபை நிறுவப்பட்டது. இந்த சபை நிறுவப்படுவதற்கு பல பாடுகளை பட்டார். ஜெயிலில், மக்கதோனியா பகுதியில தான் பிலிப்பி பட்டணம் இருக்கிறது. அங்க போன போது இவர் ஆற்றங்கரையில ஜெபிக்க போனார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க லீதியாளுடைய இருதயம் கர்த்தருடைய ஆவியினால் திறக்கப்பட்டது. அநேக பெருங்குடி மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் அடைந்த சரீர பிரயாசங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், பேராபத்துகள் நிறைந்ததாக இருந்தது. பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார், தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்தார். அவர்கள் தேவனை நடு இரவிலே துதித்து பாடிய போது கர்த்தர் அற்புதமாய் அநேக கைதிகள் மனம் திரும்பும்படி செய்தார். அந்த ஜெயிலினுடைய தலைவர் கூட விடுகிறதற்கு முன்பதாக ஞானஸ்நானம் குடும்பமாய் பெற்றுக்கொண்டார்கள். சபை ஆரம்பிக்கப்பட்டது. சில காலம் அங்கே தங்கி இருந்தார். பின்பு அங்கிருந்து போய்விட்டார். ரோமாபுரியில் இருந்து கொண்டு தனக்கு வாடகைக்கு எடுத்த வீட்டில் இருந்து கொண்டு சில கடிதங்களை எழுதுகிறார். இந்த பிலிப்பி பட்டணத்தார் சற்று காணிக்கைகளை, சில துணி, உபயோகமான பொருட்கள், உபகரணங்கள், இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எப்பாப்ராதித்து என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுடைய தலைமையின் கீழ் பவுலை சந்திக்க ரோமாபுரிக்கு போன போது அவர்கள் திரும்புகையில் அவர்களிடமாய் கொடுத்து அனுப்பிய ஒரு கடிதம் தான் இந்த கடிதம். அந்த கடிதத்தில் 12வது வசனம் இப்படி எழுதுகிறார், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரம் அல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நான் சமீபமா இருக்கும்போது, நான் பார்க்கும்போது நீங்க நல்லா ஆராதிச்சீங்க, ஒழுக்கமா இருக்கிறீங்க, நல்ல எல்லாம் சரிதான். ஆனா இப்ப நான் தூரமா இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் பயணம் செஞ்சுதான் அங்க போய் சேரணும். அந்த சூழ்நிலையில பாருங்க, இவ்வளவு தூரத்துல இருக்கிறேன். ஆனா நீங்க எப்படி நடக்கணும்? ஒழுக்கமாய், நான் சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 1:27 சொல்றாரு பிலிப்பியர்ல, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார்.
சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது. கிறிஸ்தவ வளர்ச்சி, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காய் வந்துடாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய பிள்ளைகள், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு மற்ற 6 நாட்களும் எப்படியோ நடந்தால் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி வரும்? நம்முடைய வார்த்தை எப்படி மாறும்? சுபாவங்கள் எப்படி மாறும்? இயேசுவை போல மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். பரலோகம் போய் சேர்றது இல்லைங்க, இயேசுவை போல மாற வேண்டும் என்பது லட்சியம். அப்படி இருக்கும்போது எப்படி மாற்றம் அடைவது? எத்தனை பேர் நம்மில விதவிதமான முகமுடியை போட்டுக்கொண்டு இதை கொரோனா காலத்தில் அலையிற மாதிரி உண்மையிலே நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் பார்க்கும்போது ஒரு விதமா, பாராத போது ஒரு விதமா, நம்ம வீட்டில் யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு விதமா, யாரும் இல்லைன்னா நம்ம வேறு விதமா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றோம் நம்ம வீட்டில் நடக்கிறத வெளியில எங்கேயும் சொல்லக்கூடாது. ஏன் அந்த விதமா பேசுறோம்? ஏன் அப்படி பயப்படுறோம்? ஏன் வெளியில தெரிஞ்சா என்ன? ஏன் நம்மளால ஒரு டிரான்ஸ்பரண்டான வாழ்க்கை வாழ முடியவில்லை? மற்றவர்கள் என்னை குறித்து ஏன் அறிஞ்சா என்ன? அப்ப எனக்குள்ள ரகசிய வாழ்க்கை என்பதிலே பல குறைபாடுகள் இருக்கிறது. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில நிறைய கசமுசா வச்சிருக்கிறேன். வெளியில எனக்கு நல்ல பேர் வேணும், ஆனா உள்ளுக்குள்ளேயோ கெட்ட குணம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு ரெப்புடேஷன் இருக்கிறது, நல்ல பெயர் இருக்கிறது, ஆனால் கெட்ட குணம் இருக்கிறது. பேட் ஹேபிட்ஸ், worst character. So reputation is different from character. ரெப்புடேஷன், நல்ல பெயர் நீ எடுத்துக்கலாம், ஆனால் நற்குணம் தேவனால் உருவாக்கப்படுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். இது பரிசுத்த ஆவியினால் எப்படி நடக்கும்? கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எனக்குன்னு ஒரு சுய சித்தம் இருக்குது பாருங்க, எனக்குன்னு உரிமை இருக்குது பாருங்க. என் உரிமையில யாராவது கை வச்சா விடுவேனா? இது என் உரிமை. இன்னைக்கு வீட்டில் பிள்ளைகள் எத்தனையோ பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. கொஞ்சம் பையங்க கழுத்து இருக்கிற இடத்துல தலை வந்து, அதாவது தலை இருக்கிற இடத்துல கழுத்து இருக்கிற இடத்துல தலை வந்துருச்சுன்னா, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா என்ன செய்யறாங்க? நீங்க கேட்கக்கூடாது, இது என் விருப்பம், என் இஷ்டம், நான் அப்படித்தான் செய்வேன். சரி ராஜா, உன் இஷ்டம் தான், உன் விருப்பம் தான். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உன் இஷ்டத்தையும் உன் விருப்பத்தையும் உன் ஆசையும் உன் அபிலாஷையையும் பரிசுத்த ஆவியானவருக்கு விருப்பத்தோடு அர்ப்பணித்தால் மட்டுமே சாத்தியம், இல்லைன்னா முடியாது. 6வது அதிகாரம் ரோமர்கள் நிறுவத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, ஒரு காலத்துல நீங்க உங்க சரீர அவயவங்களை அசுத்தங்களையும் அக்கிரமங்களையும் நிறைவேற்ற விருப்பத்தோட விட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நீதியின் ஆயுதங்களாக உங்கள் சரீரத்தையும் அவயவங்களையும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுங்கள். நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். நீ ஒப்பு கொடுத்தா தான் பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே மாற்றங்களை செய்யவும் அவருடைய விருப்பத்தை உன்னிலே நிறைவேற்றவும் முடியும். சும்மா இருந்தா வரவே வராது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சும்மா வந்துட்டு போனா, கையில பைபிளை ஏந்திட்டு போயிட்டா, கொண்டு போய் அங்க வச்சா வச்சதுதான். பிறகு என்னைக்கு எடுக்கிறது? திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ள மறந்து போயிடும். ஆராதனைக்கு வரும்போது எங்க வச்சேன்னு தேடி முட்டி மோதி அதுக்குள்ள பஸ் போயிடும். பெரிய சண்டை வீட்டுக்குள்ள. ஏன் பைபிளங்க, ஏன் பைபிளங்க? யாரும் எடுக்கல, யாருமே எடுக்கல, யாருமே எடுக்கல. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வீங்க? உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி தேவ பக்தி, அன்பு, விசுவாசம்
இவைகளை அடையும்படி நாடு என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சும்மா சும்மா உட்கார்ந்திருந்தா எப்பவும் போல நம்ம இருப்போமே இல்லாம நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்வோம், ஏமாற்றிக் கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு ஒரு பெரிய திருஷ்டாந்தம், உயிர் ஓவியங்கள். அவர்களெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க, செங்கடலை கடந்தாங்க, ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம்னு வேதம் சொல்லுது. அப்புறம் அவங்க வானத்திலிருந்து கிடைச்ச அப்பத்தை சாப்பிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவான் ஜீவ அப்பம். கண்பலையிலிருந்து வந்த தண்ணியை குடிச்சாங்க. ரட்சிப்பு, ஞானஸ்நானம் எல்லாத்துக்கும் எகிப்தை விட்டு வந்தாச்சு, எல்லாம் சரிதான். ஆனால் அநேகர் மீது ஆண்டவர் பிரியமாயிருக்கவில்லை. அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க, வந்த இடத்திலே வந்து சுற்றி சுற்றி வந்து 40 வருஷம் வந்து செத்து போயிட்டாங்க. 40 வருஷம் வந்த இடத்திலே சுற்றி சுற்றி வந்து மண்டை போட்டாச்சு. ஆண்டவர் சொன்ன இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிக்கவே இல்லை. அநேகர் இடத்தில் ஆண்டவர் பிரியமாயிருக்கவில்லை. கவனமாக இருக்க வேண்டாமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? நமக்கு சத்தியத்தின் மேல அன்பு இருந்தா தானே, சத்தியத்தின் மேல அன்பு இருந்தா கிறிஸ்தவ வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா வராது. சத்தியத்தின் மீது அன்பு வேண்டும், சத்தியத்தை கீழ்ப்படியணும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்தோட நடுக்கத்தோட பிரயாசப்பட வேண்டும். ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க போனாலும் எங்க வந்தாலும் எதை பார்த்தாலும் அந்தரங்கமோ பகிரங்கமோ ரகசியமோ பரசியமோ எல்லா இடங்கள்லேயும் தேவன் என்னை பார்க்கிறார். அவருடைய பார்வையின் கீழே நான் இருக்கிறேன். நான் பேசினதுல ஏதோ ஒரு தப்பு இருந்தா ஆண்டவரே என்னை மன்னியும். போற வார வழியெல்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையோடு நம்ம காத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. நம்முடைய ஆவியை, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்பட எவ்வளவு ஜாக்கிரதையா என் சிந்தனை, என் உணர்வு, என் கற்பனை, என் கனவு எல்லாவற்றிலேயும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சும்மா இயேசுவை காட்டுன்னா என்ன கத்திரிக்காவா கடையில் இருந்து எடுத்து காமிக்கிறது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை பார்ப்பார்கள், இயேசு நேசிக்கிறார் என்பதை அறிவார்கள், இயேசு விடுவிக்கிறார் என்பதை அறிவார்கள், இயேசு ஆலோசனை தருகிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அவங்களுக்கு சாட்சி நிறைய சொல்றதுக்கு இருக்கும். மற்றபடி சாட்சி என்ன சாட்சி சொல்றாங்க? எதுக்கு சாட்சி சொல்ற ஒரு நேரம்? சாட்சி எதுக்கு? சாட்சியே கிடையாது. என்ன நடந்துச்சு அப்படி? இப்போ போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சு? எனக்கு ஒன்றும் நடக்கலை. எப்பவும் போல தான் இருந்தேன். என் பாட்டுக்கு வந்தேன், என் பாட்டுக்கு போனேன், தின்னேன், குடித்தேன், தூங்கினேன், ட்ரெஸ் பண்ணேன், வந்திருக்கிறேன். ஒன்றும் நடக்கலையே அப்படி. ஆனால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்களுக்கு சொல்றதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. ஒவ்வொரு நாளும் இருக்கு, நிமிடந்தோறும் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோமா? இயேசு போல மாறணுமே, என்னுடைய குணநலங்கள் மாற வேண்டுமே, எனக்குள்ளே ஆவியின் கனி வெளிப்படணுமே, நம்முடைய வாழ்க்கையின் மூலமா தேவ நாமம் மனம் வீசணுமே. மாறா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. என் குடுக்கல் வாங்கல், என் உறவுகள், என்னுடைய என்னுடைய நண்பர்கள், எப்படி நான் செலக்ட் பண்றேன் நண்பர்களை? எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. ரோமர்கள் நிருபத்துல இந்த மாதிரி ஒழுங்கற்ற சகோதரர்கள் எல்லாம் விட்டு விலகு, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆலோசனையா பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். 16வது அதிகாரம் 17வது அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர்களை விட்டு விலகு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு யார் கூட பழக்க வழக்கம் ரொம்ப, யார் கூட அரட்டை அடிக்கிறோம், யார் கூட நேரம் செலவழிக்கிறோம். போன வாரத்தில் எத்தனை அதிகாரம் படித்தோம், எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வேதத்தில் செலவு பண்ணும். சத்தியத்தின் மீது நமக்கு அன்பு இருக்கிறதா? எப்படி வரும் கிறிஸ்தவ வாழ்க்கை? எப்படி உண்டாகும் கிறிஸ்தவ வாழ்க்கை? ஆட்டோமேட்டிக்காக வருமா? வராது.
நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அதிக பிரயாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல பேதுரு அப்போஸ்தலன் சிதறி போய் இருக்கக்கூடிய 12 கோத்திரத்தார் பல ஊர்கள்ல இருக்கிறாங்க. ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவத்தின் காரணமாக எருசலேமை விட்டு சிதறி போனவர்கள் தங்களுடைய கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தின் நிமித்தமாய் உபத்திரவத்தினால் சிதறி போனவர்களுக்கு எழுதுகிறார். அப்படி எழுதும்போது என்ன எழுதுகிறார் தெரியுமா? இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் 1:5 2 பேதுரு 1:5 அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கை ஜாக்கிரதையோடு வாழுகின்ற வாழ்க்கை. கடைவீதியில் போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, வெளியில போனாலும் சரி, வீதியில போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இப்படி கூட்டிக்கிட்டே போ. இன்க்ரீஸ் your faith, increase your holiness, increase your righteousness. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நான் கெட்டுதான் போவேன், நீ பந்தயம் போடுன்னு சொன்னா என்ன பண்றது? கெட்டு போ. அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். தெரிஞ்சுதானே செய்யற? சத்தியத்தை அறிந்த பிறகு ஒருவன் பாவம் செய்கிறவனாக இருந்தால் அவனுக்காக வேறொரு பலி செலுத்தப்படலைங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அதனால அதிக ஜாக்கிரதையோட அதிக கவனத்தோட நடந்து கொள். ஜாக்கிரதையா இருக்கோமா? நமக்குள்ள சுய ஒழுக்கங்கள் இருக்கிறதா? உங்களுக்கான சுய ஒழுக்கங்களை நீங்களாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உபவாசம், ஜெபம், வேதம் வாசிப்பு, சுவிசேஷ பாரம், தேசத்துக்காக ஜெபிப்பது, அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்பது, ஆத்ம பாரத்தை தக்க வைத்துக் கொள்வது, சுய ஒழுக்கங்கள், இவைகள் எல்லாம் தேவனுக்கேற்ற ஒழுக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பேசும்போது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை பேசுகிறோம். உங்க சொந்த சுய கட்டுப்பாடை பற்றி பேசுகிறேன். சுய கட்டுப்பாட்டினால, சுய ஒழுக்கத்தினால மட்டும் யாரும் பரிசுத்தமா வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய உரிமைகளை, நம்முடைய சித்தத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பதன் மூலமாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். அன்றியும் சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த புத்தியுள்ள ஆராதனை 24/7 7 நாளும் 24 மணி நேரமும் போய்கிட்டே இருக்கணும். இதுதான் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 1.5 மணி நேரம் நடக்கிறது அல்ல, 24/7. இரண்டாவது, இந்த வெட்டுக்கிளிகளிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு ஞானம் என்னவென்றால், இவைகள் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிறது, அணியாய் திரளாய் போகிறது, செய்ய வேண்டிய காரியத்தை கச்சிதமா செய்து முடிக்குது, நிறைவா செய்து சரியா செஞ்சு முடிச்சுக்கிட்டு போகுது. ஆண்டவர் இயற்கையை ஒரு பெரிய படையை போல பயன்படுத்துகிறார். இயற்கை ஆண்டவருடைய கையிலே மகா பயங்கரமான ஆயுதம். வெட்டுக்கிளிக்கு மனுஷன் பயப்பட வேண்டியதாயிடுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்கிருமி, அதுக்கு நம்ம பயந்து உலகமே வீட்டுக்குள்ள போய் முடங்கிட்டோம். ஆண்டவர் இதை பயன்படுத்தி பல நேரங்களிலே மனுஷருக்கு பாடம் கற்பித்திருக்கிறார். இவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு காரியம், இந்த பவுஞ்சாய் கூட்டமாய் அணியாய் செயல்படுவது, ஆக்கப்பூர்வமாய் செயல்படுகிறார். ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை விரும்புகிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பாருங்க, தலைகீழ் மாற்றம் குணங்களிலே ஏற்படுகிறது. அவங்களுக்குள்ள, அந்த வெட்டுகளுக்குள்ள குணத்திலேயே ஒரு அடிப்படை மாற்றம் மாயி தனிமையே விரும்பக்கூடிய இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டு வாழ்க்கையை அதிகம் விரும்புகிறது. ஒருவருக்கொருவர் சேர்ந்து செயல்படுகிறது.
அழகாய் இயக்கமாய் இயங்குகிறது, ஒழுங்காய் செயல்படுகிறது. என்ன ஒற்றுமை, என்ன பெரிய சாதனை சாதித்து விடுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு சதுர பரப்பளவு, ஒரு சதுர கிலோமீட்டர் அளவில் பறக்கக்கூடிய 8 கோடி வெட்டுக்கிளிகள் 35,000 பேர் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை பட்சித்து போடுகிறது. ஒரு நாளைக்கு அது சாப்பிட்றத 35,000 மனிதர்கள் சாப்பிட முடியும். ஆனால் அது சாப்பிட்டு விடுகிறது. ஆண்டவர் சில நேரங்களில் சில நாடுகளுக்கு பாடம் கற்பிக்கிறார். அவைகளை வைத்து பாலைவன வெட்டுக்கிளிகள் ஒன்று சேர்ந்தால் பயங்கரமான பசுமை புரட்சி இல்லை, பசுமை படையெடுப்பது. அதை கட்டுப்படுத்த ஒருவராலும் முடியாது. என்ன ஐக்கியம், என்ன ஒற்றுமை, என்ன அழகு! அசையாமல் தன் வரிசையில் போகிறது. ராஜா இல்லை, மந்திரி இல்லை, கட்டளை போடுறதுக்கு யாரும் இல்லை. எவ்வளவு ஒழுங்காய் செயல்படுகிறது ஒற்றுமை. அதற்கு ஒரு பெரிய அடையாளம் அது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபை ஆரம்பித்த புதுதான அந்த வேளையில் பைபிள் எழுதியிருக்குது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாகி ஒரு இடத்தில் தங்கி இருந்து தேவனை துதித்து பாடி ஆராதித்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும், நல்ல கவனிக்க ஒரு முக்கியமான வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரால் உருவான ஒரு பெரிய மாற்றம் கலாச்சாரம் என்னவென்றால் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி, கபடமில்லாத இருதயத்தோடு. நம்ம ஒன்னாதான் சாப்பிடுவோம், டீ குடிப்போம், ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ள பிடிக்காது. டீ சாப்பிடுங்கன்னு எல்லாம் சொல்லுவோம், ஆனால் மனசுக்குள்ள என்னெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? பிடிக்காது, பிடிக்காது. இங்க கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே சூடான எண்ணெயில கடுக போட்டு எப்படி தெரிக்குமோ அதை மாதிரி அப்படி குதிச்சுக்கிட்டு இருப்போம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பெரிய உள்ளான மாற்றம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை பேசுவதும் அலட்டிக் கொள்வதும் அல்ல, அதெல்லாம் வெளியான சில மாற்றங்கள். அதைவிட உறுதியான மாற்றங்கள், உள்ளான மாற்றங்கள். அதுல ஒண்ணு, கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் போஜனம் பண்ணினார்கள். இதுதான் ஒற்றுமையின் ரகசியம். கபடமில்லாத இருதயம். இயேசு கிறிஸ்து சொல்லவில்லையா, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீர்கள். பிள்ளைகள் நிறைய தப்பு செய்யுது, எத்தனை தடவை சொட்டுன்னு அடிக்க வேண்டியா இருக்கு, அதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த பிள்ளைகளிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய காரியம் என்ன? கபடமில்லாத மனசோடு அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு மறைக்க தெரியாது, ஒழிக்க தெரியாது, உண்மையை சொல்லுது. நம்ம கிட்ட இந்த கபடம் இருக்குதே. கபடம் இருக்கும்போது ஒற்றுமை எங்கிருந்து வரும்? ஆனால் அவர்கள் ஒற்றுமையோடு கூட இருந்தார்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒற்றுமையா இருந்தா 4 விஷயங்கள் பற்றி பேசுறார். ஒற்றுமைக்கு ஒரு 4 காரியம் சொல்றார். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். சேர்ந்து வாழ்றதுனால உங்களுக்கு தாங்க நன்மை. கூடி ஒற்றுமையா நம்ம வாழ்ந்தா ஆதாயம் பெறுறது யாரு? நம்ம தான். நமக்கு தான் நல்ல ஆதாயம். அது எனக்கு தான் அதிக நன்மை. இல்ல எனக்கு தான் வேணும்னு சொல்லி சுயநலமா நம்ம செல்ஃபிஷா வாழ்றதுனால we lose many things. We will not gain much, but we lose. நம்ம இழக்கிறவர்களாகத்தான் இருப்போம், நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க மாட்டோம். நம்ம இழக்கிறவர்களா இருப்போம். கூட்டு வாழ்க்கையினால அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், பெரிய சாதனையை சாதித்து விடுகிறார்கள். வெட்டுக்கிளிகள் கூடி வாழ்றதுனால, ஒற்றுமையா வாழ்றதுனால
நமக்கு அநேக ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கே திரும்பி வரும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு பகிர்ந்துக்கிட மாட்டோம், மற்றவர்களை ஒட்ட விட மாட்டோம், வெட்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அதனால நானே எல்லாம் அனுபவிச்சுக்கலான்னு நம்ம நினைப்போம். ஆனால் பைபிள் எழுதியிருக்கு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. சேர்த்து வச்சு ஒன்றுமே இல்லாமல் கஞ்சத்தனம் பண்ணி ஒன்றுக்கும் ஆகாம போகிறது உண்டு. யோசிச்சு பாருங்க, கூட்டு வாழ்க்கை. நம்ம எல்லாம் வித்தியாசமானவங்க. நம்ம 2 பேர் ஒரே மாதிரி கிடையாது. உங்களை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இது முந்தி இருந்ததில்லை, இனியும் இருக்க போகிறதில்லை. நீங்கள் தனித்துவமானவர்கள். யூ ஆர் ஸோ யூனிக் பர்சன். யூ ஆர் அன் யுனிக் பர்சனாலிட்டி. தனித்துவம் வாய்ந்தவர்கள். உங்களுடைய தனித்தன்மையை கர்த்தர் விரும்புகிறார், அங்கீகரித்திருக்கிறார். நீங்க இன்னொரு ஆளா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. நீங்க பவுலை போல மாறணும், நீங்க அவரை போல மாறணும், நீங்க இவரை போல மாறணும், ஐயோ எலியாவை போல மாறணும், எலிசாவை போல, அதெல்லாம் வேண்டாங்க. உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறது, நீ இயேசு மேல மட்டும் கண்ணை விட்டு திருப்பாத, அவரை போல, அவரையே நோக்கு, அவரை போல, அவரை மாதிரி. ஆனா அவர் நம்முடைய தனித்துவத்தை மதிக்கின்றவர். ஆனா இயேசுவை போல நம்ம மாறணும். தனிப்பட்ட நம்முடைய வேறுபாடுகள், வித்தியாசங்கள் எல்லாம் உண்டு. பிறப்பினால, நம்முடைய படிப்பினால, பின்னணியத்தினால, நம்முடைய வளர்ச்சியில, நம்முடைய அறிவில எல்லா வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த வேற்றுமையில் நாம் ஒற்றுமையாக வாழ முடியும். காரணம், நமக்கு ஒரே ஆண்டவர், ஒரே ரட்சகர், ஒரே ஆவியானவர், ஒரே வேத புஸ்தகம், ஒரே ஞான ஸ்நானம், ஒரே பரலோகம், ஒரே நோக்கம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஒன்று எல்லாம் ஒன்று. இந்த ஒன்றின் அடிப்படையில், இதன் அடிப்படையிலையாவது ஒற்றுமையா வாழுங்க. இப்படி நம்ம ஒற்றுமையாய் வாழ்வதனால் பிரசங்கம் இல்லாமலே, பேட்ஜ் குத்தாமலே, வசனம் தொங்க விடாமலே, சிலுவை வைக்காமலேயே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில். என்னுடைய அன்புல நிலைச்சிருங்க. யோசித்து பாருங்க, நமக்கு இப்படிப்பட்ட அந்த ஒற்றுமை எவ்வளவு அத்தியாவசியமானது. ஒற்றுமை. இங்க என்ன எழுதுறாரு பாருங்க, ஒற்றுமையினால லாபம் யாருக்கு? உனக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் தான் அதிகம். ஒற்றுமையா வாழ்ந்த லாபம் தான் அதிகம். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதினாலும் அவருடைய பிரயாசத்தினாலும் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். சேர்ந்து உழைப்பதினால், சேர்ந்து செயல்படுவதினால் நமக்கு நன்மை ரெட்டிப்பாகும். உனக்கு இல்லைன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும், சில சதவீதம் தான். இது பல சதவீதம் ஆகிடும். உங்களுக்கு தெரியும், ஒரு மாடு ஒரு வண்டியை இழுத்தா எவ்வளோ இருக்கும். இப்போ தான் வண்டி மாடு கட்ட வண்டி உன்னையும் காணுமே, எல்லாம் டெம்போ, அப்புறம் என்னென்னமோ வண்டிகள் நிறைய விட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே ஃபோன் பண்ணால் வண்டி வரும், எடுத்துகிட்டு போயிடும். ஆட்டோ இருக்குது, நிறைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துருச்சு. கட்ட வண்டியெல்லாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியும், ஒரு மாடு இழுக்கிறதுக்கும் 2 மாடு சேர்ந்து இழுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு மாடு 5 மூட்டை இழுத்துச்சுன்னா 2 மாடு 10 மூட்டை இல்லை 50 மூட்டை இழுக்கும். வார சக்தி வெளிப்படுகிறது. ஆதாயம் நமக்குத்தான் அதிகம். அடுத்து பாருங்க, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேர் இல்ல சேர்ந்திருந்தா ஒருத்தன் விழுந்துட்டான். இங்க சொல்லப்பட்டது ஆன்மீக கருத்துக்கள். அதனால பைக்கில் போய் 2 பேரும் விழுறத பத்தி பேசலைங்க. இங்க சொல்லுகிற ஆன்மீக கருத்து, ஒருத்தன் விழுந்துட்டான், இன்னொருத்தன் கூட இருந்தால் தூக்கி இந்த மாதிரி ஆட்களை தான் நண்பர்களாக வைத்து கொள்ள வேண்டும். யாரோடு நமக்கு ஒட்டுறவு வச்சுக்கணும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஒளியில் நடக்கிறவர்களோடும்
ஒளியில் நடங்கள். ஒளியில் நடக்கிறவர்கள் அவர்களோடு ஒட்டுறவு வைத்துக் கொள்ளுங்கள். நீ கீழே விழுந்தா உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, உன்னை தூக்கி விடுவாங்க. எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எனக்கு எவரும் தேவையில்லை, நான் ஆச்சு, நான் உண்டு, போதும், ஆண்டவருக்குள்ள நான் தனியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு சபையும் வேண்டாம், ஒருத்தரும் வேண்டாம், போதகரும் வேண்டாம், ஊழியரும் வேண்டாம், எவரும் வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, எவரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆணவத்தோட வரட்டு கௌரவத்தோட வாழ்ந்தோம்னா நமக்கு தான் கேடு. விழத்தான் செய்வான், சில நேரம் நீதிமான் விழுவான், ஆனால் எழும்புவான். அந்த எழும்புறதுக்கு ஒருத்தருடைய உதவி சில நேரம் தேவைங்க. தாவீது விழுந்தாரு, எழும்புறதுக்கு ஒரு நாத்தான் தேவைப்பட்டது. வருஷம் ஒன்னாச்சு, அவரா எழும்பல, விழுந்தவன் எழும்பணும். அதுதான் பொதுவானது. புத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு தெரியும், காலே ரெண்டும் ஒடிஞ்சிருந்தாலும் இது முடியாத மாதிரி எழும்பி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே எல்லாரும் முன்னாடி நடந்து போயிடுவோம். வலிக்கிறதெல்லாம் நமக்கு தான் தெரியும், ஆனால் வலிக்காத மாதிரியும் ஒன்றும் நடக்காத மாதிரியும் அப்படி ஒரு பாவலாக அமைச்சு நம்ம போயிடுவோம். அங்கிட்டு போய் படுற பாடு ஆளா யாருமே இல்லைன்னா நம்ம அது வேற. பார்க்கும்போது விழுந்தா எழுந்திருக்கணும்ல. இவருக்கு விழுந்தா எழும்பலை, 10 மாசமா எழும்பலை. யாரு? தாவீது. குழந்தை கர்ப்பமாயி பிறக்கிற வரைக்கும் எழும்பலை. இந்த 10 மாசம் வேண்டியதில்லை, 280 நாள் தான். நீங்க 10 மாசமா அது பழைய கணக்கு. 10 மாசம் இல்லை, 280 நாட்கள். 272 80 நாளைக்குள்ள குழந்தை பிறக்கும். பாருங்க, இந்த நாட்களுக்கு வரைக்கும் அவர் எழுப்பல. ஆனா ஒரு நாத்தான் வர்றார், எழுப்பி விட்டார். அழுதாரு, தேவனுடைய சமூகத்தில் உடைஞ்சார், உண்மையை ஒப்புக்கொண்டார், யாரையும் காரணம் காமிக்கல, மனம் திரும்பினார். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறியது. 51வது சங்கீதம், 38வது சங்கீதம், 32வது சங்கீதம், அற்புதமான சங்கீதங்கள். இன்றைக்கும் நமக்கு ஆவிக்குரிய உணர்வை கொண்டு வருகிற அருமையான சங்கீதங்கள். பகிரங்கமா அறிக்கையிட்டாருங்க, பகிரங்கமா அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினார். அதுக்குரிய தண்டனைகள் முழுவதையும் அவர் தலைகுனிந்து தாழ்மையோடு தெய்வத்திடத்தில் முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொண்டு அனுபவித்தார். துக்கத்தின் மேல் அடி மேல அடி. அவருக்கு ஆண்டவர் சும்மா ஒன்றும் விடலை, ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்ற பெயர் அவர் அடைந்திருந்தார். ஒண்டியா இருந்து விழுந்துட்டா யார் உங்களை தூக்கி விடுவா? உங்க குடும்பத்துல தூக்கிட்டு போக பாருங்க, சேர்ந்து தூக்குங்க. விழுந்து கிடக்குறாங்களா பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர்கள், தூக்குங்க. அங்க என்ன எழுதியிருக்கு பாருங்க, கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல, சகோதரரே, உங்களில் யாராவது ஒருத்தர், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். சாந்தமுள்ள ஆவியோட அவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். குற்றத்தை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, சுட்டி காமிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பாரு, இந்த கல்ல தான் நீ தட்டி விழுந்த அப்படின்னு காமிக்காம இருக்க முடியாதுங்க. காமிக்கலாம், ஆனா சொல்லுகிற விதம், சொல்லுகிற மனநிலை, பக்குவமாய் அதை சாந்தமுள்ள ஆவியோட சொல்லு. சாந்தம் வேண்டும், குற்றப்படுத்துறல. நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லை அப்படின்னு சொன்னாலே இங்கிட்ட ஓடி குத்தி எங்கிட்டோ போயிடும். அதுக்குள்ள அப்படி குத்துனா அதான் விழுந்தா, ஆமா அன்னைக்கு தான் சொன்னேன், கேட்கல, அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா, அப்படித்தான் வேணும் அப்படின்னா இப்படியா திருப்புறது? இப்படி போட்டு குத்தாத, ஏற்கனவே காயத்துல தான் இருக்கு. அதை வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி ஆயிடும். சொல்லலாம், சொல்லும்போது நீதிமான் குட்டுனாலும் தயவாய் குட்டட்டும், தயவு இருக்கணும் அதுல. அதை அவங்க புரியணும். என் மேல உள்ள அன்புனால, கரிசனையினால இவர் எனக்கு சொல்றாரு. சொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னா? சொல்லலாம். இந்த இடத்துல தான் நீ தடுமாறின, இதனால தான் நீ தடுமாறின ஆண்டவரே சொல்றாருல்ல. ஆனால் தூக்கி எடுங்கள், சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாய் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாருங்க, ஒருவருக்கொருவர் அவசியம்.
சபை கூடி வருவதும் ஒருவருக்கொருவர் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி. சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சேர்ந்து இயக்கமாய் நாம் இயங்க வேண்டும். இன்னைக்கு சபைக்குள்ள அவ்வளவும் சண்டை, சாதி சண்டை, உயர்ந்தவன் பெரியவங்கிற சண்டை, எலெக்ஷன்ல சண்டை, சர்ச்சை பூட்டிடுறாங்க, 2-3 பூட்டை பூட்டிடுறாங்க, கோஷ்டி பூசு, அடிச்சு மண்டை உடைப்பு அப்படின்னு தலைப்பு செய்தி வருது, கோர்ட் கேஸ். என்ன ஒற்றுமை நமக்குள்ள இருக்கு? உலகம் முழுவதும் உலகம் எப்படி இருக்கோ அதே தான் சபைக்குள்ள இருக்கு. ஒருத்தர் மனம் திரும்பல, மனம் திரும்பாத ஒரு கூட்டம் சபையா மாறி இருக்கு. ஆனா சர்ச்சுங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய சபை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் சபையை. ஆனா இன்னைக்கு உலகத்துக்குள்ள சபைக்குள்ள உலகம் வந்துருச்சு. உலகத்தை விட்டு இவங்க வரல, உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு. அடி தடி, கோஷ்டி பூசல், மண்டையை உடைக்கிறது, ஜாதி சண்டை எல்லாம் இருக்கு. சொல்ல வெட்கக்கேடான விஷயங்கள் பத்திரிகைகள்லையும் செய்திகள்லையும் நம்ம வாசிப்பது நம்முடைய மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருகிறது. பிரஜாதிகளால் அல்ல, தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற மக்களால் தெய்வ நாமம் தூஷிக்கப்படுகிறது. உங்களால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. எவ்வளவு ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். ஒற்றுமையாய் தேவாவியினால் நாம் நடத்தப்படுவோமானால், நமக்குள்ளே பல வேறுபாடுகள் இருந்தாலும் எவ்வளவு இணக்கம் இருக்கும், எவ்வளவு விட்டு கொடுக்கிற ஒரு மனசு இருக்கும், எவ்வளவு அன்புனால நம்ம கட்டப்பட்டிருப்போம், எவ்வளவு ஏக மனசோட ஒரே நோக்கத்தோட செயல்படுவோம். இருக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்குமா? ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கே அபிப்பிராய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனாலும் அவர்களுக்குள்ள எங்கேயோ ஒரு மனம் வந்து விடுகிறது. எதனால? இப்படி இருந்தால் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு போகணும், கரை சேர்க்கணும், நல்லா கொண்டு போகணும், இப்படியெல்லாம் ஆக்கி அமைக்கணும் அப்படின்னு ஒரு மனசு, ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்துக்காக அவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? சில வேறுபாடை விட்டுடுறாங்க. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துட்றாங்க, யாரோ ஒருத்தர் பொறுமையாயிடுறாங்க, யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கொள்றாங்க, யாரோ ஒருத்தர் மன்னிச்சிடுறாங்க. ஆக குடும்பம் போயிட்டே இருக்கும். ஆளுக்கு ஒரு திசைக்கு இழுத்தா என்ன ஆகிறது? ஒரு ஆள் வடக்க, ஒரு ஆள் தெற்கன்னு இழுத்தா. யோசித்து பாருங்க. நம்ம ஒற்றுமையாக இருப்பது தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பகுதியில் கட்டுவதற்கு மிக மிக அவசியம். யாரோ செய்யட்டும்னு சொல்றதில்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசு வேணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவே, நாம் இருக்கிற கிராமத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு, அந்த பகுதிக்கு, அந்த கிராமத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு காவலாளி, பொறுப்பாளி. நான் ஜெபிக்கணும், என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். இந்த சிந்தை நமக்குள்ளே வேண்டும். இந்த ஆத்மபாரம் வேண்டும். இதை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும். சபைக்கு ஆள் சேர்க்கறதில்ல, சபைக்கு ஆள் சேர்க்கறது அல்ல, எப்படியோ பிடிச்சு கொண்டு வந்து முக்கிய எடுத்து விட்டுறணுங்கிறது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். இந்த ஒரு நோக்கம் நமக்குள்ளே வேண்டும். ஒரு மனசோடு நாம் செயல்பட வேண்டும். ஒற்றுமையாய் செயல்படுறதுனால நிறைய நன்மைகள் உண்டுன்னு சொல்றார். அந்த பிரசங்கி 4வது அதிகாரத்தில் கடைசியா பாருங்க, 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? பாருங்க, ஒருத்தர்கிட்ட இல்லாத ஒண்ணு இன்னொருத்தட்ட இருக்கு, ஒருவர்கிட்ட இல்லாத திறமை இன்னொருத்தட்ட இருக்கு, ஒருத்தட்ட இல்லாத யோசனை இன்னொருத்தட்ட இருக்கு. 2ஐயும் ஒன்னா போடுங்க. அப்போ குறைவுகள் நிறைவுகள் எல்லாம் சரியாக்கப்படுகிறது. சரியாக்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான அபார சக்தி வெளிப்படுகிறது. சூடுண்டாகும். ஒரு சினர்ஜெட்டிக் எனர்ஜி, ஒரு பெரிய எல்லாம் ஒற்றுமையா ஒன்னா போடுறதுனால அபார சக்தி வெடித்து பரவும். ஒரு பெரிய சக்தி வெளிப்படும். ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. பாருங்க, சேர்ந்து ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆன்லைன் ஜெபம் சொல்லலை, சூம் பிரேயர் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு எங்கிட்டோ உட்காந்துக்கிட்டு எங்கிட்டோ திரும்பி பார்த்துக்கிட்டு, ஒரு கண்ணு டிவியில் இருக்கும், இன்னொரு வாயில் சோத்திரம் 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 டிவியிலையும் பார்த்துக்கிட்டோம். ஆன்லைன் ப்ரேயர்னா, சூம் ப்ரேயர்னா.
இப்படி சூம் ப்ரேயர்னு இது சூம் ப்ரேயர்னு வச்சுக்கிட்டு இது தூக்கிட்டு அப்படியே சோத்திரம் சொல்லி கக்கூசில் உட்காந்துக்கிறது. சூம் ப்ரேயர். அரிசி ஆட்டும் போதும் சூம் ப்ரேயர், அப்புறம் மீன் கழுவும் போதும் சூம் ப்ரேயர். என்ன சூம் ப்ரேயர்? இந்த மாதிரிலாம் கோமாளித்தனம் பண்ணாமல் நல்லா ஜெபிங்க, தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே போங்க. அழகாக ஆண்டவர் சொல்லலையா எப்படி ஜெபிக்கணும்னு? அதையெல்லாம் விட்டுவிட்டேன்னு புது பாடமெல்லாம் படிக்கிறீங்க. அதெல்லாம் எதுக்கு படிக்கிறீங்க? இப்படி நூதனமான விஷயங்கள். கொரோனா காலம், அதனால் இப்படி நாங்கள்லாம் ஒரு குழுவாக உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் அப்படி இணைஞ்சிக்கிடுவோம். எப்போ? ராத்திரி 2 மணிக்கு உட்காந்துக்கிட்டு. என்னங்க ஒழுக்கக்கேடான விஷயங்கள்? ஒழுங்காக நடங்க, ஜாக்கிரதையாக இருங்க, எல்லாம் கிரமமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலையா? 2 பேரை ஜெபிக்கணும்னா 2 பேரை தனியாக ஜெபிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லலை எப்படி ஜெபிக்கணும்னு? அதுக்கு மேலே நம்ம என்ன பாடம்? இதெல்லாம் வரும்னு ஆண்டவர் தெரியாதா என்ன? இதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய தனி ஜெபத்தை காத்துக்கொள்ளுங்கள். யாரோ ஒருத்தர் 2 பேர் 3 பேராக கூடி ஜெபம் பண்ணுங்க. நீ சூம் ப்ரேயர் செய்யும் போது நீ எங்கெல்லாம் பண்ணாலும் அங்கெல்லாம் நான் வருவேன்னு சொல்லலை ஆண்டவர். என் நாமத்தினாலே ஒருவர் 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தில் கூடி வருவான் அங்கே நான் வருவேன்னார். இது சூம் ப்ரேயருக்கு அல்ல. என்னத்தையோ செஞ்சுக்கிட்டு மனசொரு பக்கம் உடம்பொரு பக்கம் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் விளையாட்டு வேலை, இந்த வித்தைகள் எல்லாம் செஞ்சு உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம், திருப்திப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா காத்துருங்க, நல்ல உபவாசம் இருங்க, பிறருக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்ல பாரத்தோடு ஜெபிங்க, கூடி ஜெபிங்க, தூக்கி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்க. ஒன்று சேர்ந்தோம்னா சாத்தானுடைய எரியோ கோட்டையை உடைக்கலாம். நாம கொஞ்சம் பேர்னு நினைக்க வேண்டாம். வெட்டுக்கிளிகள் அவைகளை கற்றுக் கொடுக்கிறது. அபார சக்தி நம்மிலிருந்து வெளிப்படும். இடிக்கவும் பிடுங்கவும் அழிக்கவும் நிர்மூலம் பண்ணவும் கட்டவும் எழுப்பவும் நாட்டவும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த பெரிய ஒற்றுமை நமக்கு பெரிய பாக்கியமாக மாறும், பெரிய ஆசீர்வாதமாக மாறும். உங்களுடைய தனி ஒழுக்கத்தை காத்துக்கொள்ளுங்கள். கூடி தேவனுக்காக நிற்பதிலே அதிக ஜாக்கிரதையோடு கூட ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்றுவதில் கவனமாக இருப்போம். பிரார்த்தனை செய்வோமா?